வணக்கம். இன்னைக்கு நாம அலச போற விஷயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது. நம்மள பல பேர் ட்ரேடிங் நுணுக்கங்களை பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்தோ அல்லது பெரிய பெரிய புத்தகங்கள்ல இருந்தும் கத்துக்கணும்னு நினைப்போம். ஆனா ஒரு சின்ன கிராமத்துல நடந்த ஒரு சின்னஞ்சிறு பையனோட கதையில ஒரு மிகப்பெரிய ட்ரேடிங் ரகசியம் ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? சரி வாங்க, அப்படி என்னதான் அந்த பையன் செஞ்சா அதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கறத நேரடியா பாத்துடலாம். உடைஞ்ச முட்டைகளுக்கும் நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கும் என்ன சம்பந்தம்? இதுதான் இப்போ உங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கிற கேள்வி, கரெக்டா? ஒரு சாதாரண பையனோட தப்புக்கும் நிமிஷத்துக்கு நிமிஷம் பதற்றத்தை ஏற்படுத்துற கேண்டில் ஸ்டிக் சார்ட்ஸுக்கும் நடுவில் ஒரு பெரிய லிங்க் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சா நீங்களே கண்டிப்பா ஷாக் ஆயிடுவீங்க. இந்த கதையை இப்படி ஆரம்பிக்கலாம். ஒரு அப்பா தன்னோட சின்ன பையன்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுக்கறாரு. கடைக்கு போய் ஒரு 10 முட்டை வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்றாரு. அந்த பையனும் ரொம்ப சந்தோஷமா துள்ளி குதிச்சுட்டு போய் முட்டைகளை வாங்கிட்டு வர்றான். ஆனா வழியில எதிர்பாராத விதமா கால் இடறி கையில இருந்த முட்டைகள் எல்லாம் கீழே விழுந்து சக்குநூறா உறைஞ்சிடுச்சு. இப்போ அந்த பையனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த பையனோட நிலைமை இப்ப எப்படி இருக்கும்? உடைந்த முட்டைகளோட வீட்டுக்கு போனா அப்பா கிட்ட கண்டிப்பா செம்ம அடி விழும் அப்படிங்கிற பயம் அவனுக்கு வந்துருச்சு. அந்த பயத்துல அவன் என்ன பண்றான்னா, நேரா திரும்பவும் அதே கடைக்கு ஓடி போய் கடைக்காரங்கள்கிட்ட கெஞ்சி உடைந்த முட்டைகளுக்கு பதிலா புதுசா 10 முட்டைகளை கடனா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். வீட்ல யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல. அவனும் அப்பா திட்டிலேருந்து தப்பிச்சிட்டான். ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட். அந்த பையன் செஞ்ச இந்த ரகசிய கடன் விஷயம் அவனோட அப்பாவுக்கு தெரிய வர எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? முழுசா 10 வருஷம். ஆமாங்க, ஒரு தசாப்தம் கழிச்சு தான் அந்த அப்பாவுக்கே தெரிய வருது தன்னோட பையன் அன்னைக்கு கடனுக்குத்தான் முட்டை வாங்கினா அப்படிங்கிற உண்மையே. இதுல இருக்கிற ஒரு அற்புதமான விஷயத்த நாம கவனிக்கணும். அன்னைக்கு அந்த முட்டைகளுக்கான கடன் சுமார் 50 ரூபாய் தான். வீட்ல யார்கிட்டயும் சொல்லாம அந்த பையன் எப்படி அந்த கடனை அடைச்சான் தெரியுமா? அவனுக்கு கிடைக்கிற 1-2 ரூபாய் சில்லறைகளை ரொம்ப சீக்கிரட்டாகவும் அதே சமயம் ரொம்ப பொறுமையாகவும் சேர்த்து வச்சு பல மாசங்களா அந்த 50 ரூபாய் கடனை அடைச்சிருக்கான். கேட்கறதுக்கு இது ஒரு சாதாரண விஷயம் மாதிரி தெரியலாம். ஆனா இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற பாடம் ரொம்ப ரொம்ப பெருசு. இப்போ இதையே நம்ம மார்க்கெட்டோட கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்களேன். ஒரு பக்கம் அந்த சின்ன பையனோட அபாரமான பொறுமை, அவனோட அந்த டிசிப்ளின். இன்னொரு பக்கம் இன்னைக்கு நிறைய ட்ரேடர்ஸ் கிட்ட இருக்கிற பேராசையும் அவசரமும். மார்க்கெட்ல இறங்கின உடனே ஒரே நாள்ல பெரிய ஆள் ஆயிடணும்னு நினைச்சு கையில இருக்கிற மொத்த காசையும் இழக்கிறவங்க ஒரு பக்கம். ஆனா அந்த பையன் மாதிரி சிறுக சிறுக காத்திருந்து தன்னோட இலக்க அடையிறவங்க மறுபக்கம். இந்த ஒரு விஷயத்த மைண்ட்ல நல்லா பதிய வச்சுக்கோங்க. பேராசை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வலை. இப்போ நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க. கீழே ஒரு 100 ரூபா நோட்டு கிடக்குதுன்னா அதை எடுத்துக்கிட்டு பேசாம அங்கிருந்து கிளம்பிடணும். அதை விட்டுட்டு இங்க 100 ரூபாய் கிடைச்சிருக்கு, ஒருவேளை இன்னும் தேடினா 500 ரூபாய் கிடைக்குமோ அப்படின்னு அங்கேயே சுத்திட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு வம்புல மாட்டிப்பீங்க. மார்க்கெட்டும் எக்ஸாக்டா அப்படிதான். 50% லாபம் வந்தாலும் இன்னும் வருமா அப்படின்னு பேராசப்பட்டு வெயிட் பண்ணி கடைசில கையில இருக்கிறதையும் இழக்கிறவங்க தான் இங்க அதிகம். சரி, இப்போ இந்த சம்பவத்திலிருந்து நம்ம ட்ரேடிங்க்கு கத்துக்க வேண்டிய அந்த 5 முக்கியமான சர்வைவல் பாடங்கள் என்னென்னு ஒண்ணா பாத்துடலாம். இதுல முதல் பாடம், பேராசை வலையில சிக்கவே கூடாது. நீங்க மார்க்கெட்ல உட்கார்ந்துட்டு பெரிய லாபம் வரும், ஜாக்பாட் அடிக்கும் அப்படின்லாம் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. வெறும் 1% லாபம் கிடைச்சாலும் ஓகே இது போதும் அப்படின்னு பொறுமையா ஏத்துக்கிட்டு வெளியே வர்றவன் தான் நிஜமான வின்னர். இந்த மைண்ட் செட் உங்களுக்கு வந்துருச்சுனாலே நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் தான். ரெண்டாவது பாடம், எக்ஸிட். ட்ரேடிங்ல உள்ளே நுழைறத விட எப்போ லாபத்தோட வெளியேறணும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கலை. மார்க்கெட்ல என்ட்ரி கொடுக்க எல்லாருக்கும் தெரியும், ஆனா கரெக்டான நேரத்துல எக்ஸிட் ஆக தெரிஞ்சவங்க மட்டும்தான் லாபத்தை தக்க வச்சுக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு பாயிண்ட். மூணாவது விஷயம், இங்க ஹீரோயிசத்தை விட சர்வைவல் தான் ரொம்ப முக்கியம். நம்ம மார்க்கெட் எந்த ஹீரோவையும் கொண்டாடுறது இல்லைங்க. இந்த ஸ்மார்ட் மணி அப்படின்னு சொல்றாங்களே, அது வீணா சாகசம் பண்றவங்க கிட்டலாம் தங்காது. எப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலையிலும் மார்க்கெட்ல அடி வாங்கி நிலைத்து நின்னு சர்வை பண்றாங்க பாருங்க, அவங்களுக்கு மட்டும்தான் அது சொந்தம். இன்னைக்கு உங்ககிட்ட கேபிட்டல் இருந்தா மட்டும்தான் நாளைக்கு உங்களால ட்ரேடிங்கே பண்ண முடியும். இப்போ நாம பார்க்க போற பாயிண்ட் தான் இதுலயே மிக முக்கியமானது, ரிவெஞ்ச் ட்ரேடிங். அதாவது பழிவாங்குற ட்ரேடிங். இதை செய்யவே கூடாது. ஒருவேளை உங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னா உடனே கோவப்பட்டு இப்பவே என் பணத்தை நான் திரும்ப எடுத்தே ஆகணும்னு ட்ரை பண்ணாதீங்க. முட்டை உடைஞ்சப்போ அந்த பையன் பதற்றப்படாம எப்படி பொறுமையா பிளான் பண்ணானோ அதே மாதிரி தான் நீங்களும் செயல்படணும். கோவத்துல உங்க கோர் கேபிட்டலே நீங்க இன்னைக்கு இழந்துட்டீங்கன்னா நாளைக்கு வரப்போற அருமையான வாய்ப்புகள் எல்லாம் நீங்க மொத்தமா இழக்கிறீங்கன்னு அர்த்தம். அஞ்சாவது, அதாவது கடைசி பாடம், கன்சிஸ்டன்சி. அந்த சின்ன பையன் எப்படி 1-2 ரூபாய் சில்லறைகளை தொடர்ந்து கன்சிஸ்டண்டா சேர்த்து வச்சு ஒரு பெரிய கடனை அடைச்சானோ அதே ஃபார்முலா தான் மார்க்கெட்டுக்கும். சின்ன லாபமா இருந்தாலும் அதை தொடர்ந்து நாம எடுத்துட்டே இருக்கணும். இதுதான் மார்க்கெட்ல உண்மையான செல்வத்தை உருவாக்குற ரகசியம்.
சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்ததை சட்டுன்னு ஒரு ரீகேப் பண்ணிரலாம். 1. பேராசைய தவிர்க்கணும். 2. சரியான நேரத்துல எக்ஸிட் ஆகுற கலைய கத்துக்கணும். 3. ஹீரோவா இருக்கிறத விட சர்வைவ் பண்றதுல ஃபோக்கஸ் பண்ணணும். 4. லாஸ் ஆனா ரிவெஞ்ச் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. 5. சின்ன சின்ன லாபங்களை தொடர்ந்து எடுத்து கன்சிஸ்டன்சிய பில்ட் பண்ணணும். இந்த 5 விதிகளையும் உங்க ட்ரேடிங் வாழ்க்கையில கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்க. இத ரொம்ப அழகா உலக புகழ்பெற்ற முதலீட்டாளர் வாரன் பஃபெட் சொல்லியிருக்காரு. பங்குச்சந்தை அப்படிங்கிறது பொறுமை இல்லாதவங்க கிட்ட இருந்து பணத்தை எடுத்து பொறுமையா இருக்கிறவங்க கிட்ட மாத்தி கொடுக்கிற ஒரு கருவி அப்படின்னு. இது நாம பார்த்த அந்த சின்ன பையனோட பொறுமைக்கு எவ்வளோ பர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது பாருங்க. ஸோ அடுத்த முறை நீங்க ஒரு ஸ்டாக் சார்ட்டை பார்க்கும்போதோ இல்ல ஒரு ட்ரேட்ல உங்களுக்கு லாபம் கிடைக்கும் போதோ உடனே உங்களுக்கு இந்த சின்ன பையனோட பொறுமை தான் ஞாபகத்துக்கு வரணும். லாபம் வந்துருச்சா அதை சைலண்டா எடுத்துக்கிட்டு எந்த பேராசையும் இல்லாம மார்க்கெட்லேருந்து எக்ஸிட் ஆயிடுங்க. அந்த டிசிப்ளின் ஒன்று தான் உங்களை எப்பவுமே காப்பாற்றும். கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க மார்க்கெட்ல சாகசம் பண்ற ஹீரோவா இருக்க போறீங்களா, இல்ல நிதானமா நிலைத்து நிக்கிற சர்வைவரா இருக்க போறீங்களா? நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த ட்ரேடிங் சைக்காலஜி விளக்கம் உங்களுக்கு ஒரு புது பார்வையை கொடுத்துருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ட்ரேடிங் நம்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த முறை சந்திக்கலாம்.